திமுக வெற்றிகரமாக நிறைவேற்றிய திட்டங்களையே காப்பி பேஸ்ட் வாக்குறுதியாக இபிஎஸ் அறிவித்திருப்பதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் இபிஎஸ் அவர்கள் 2026 தேர்தலுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டிருந்தார், தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பாக விமர்சித்திருக்கக்கூடிய அமைச்சர் ரகுபதி திமுக அரசினுடைய திட்டங்களையே காப்பி பேஸ்ட் செய்திருக்கிறார் இபிஎஸ் என்று விமர்சனம் செய்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், இது தொடர்பாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருப்பது என்ன விவரங்கள்? வணக்கம். இன்றைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதியாக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு 2000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் என்ற அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது சம்பந்தமாக அமைச்சர் ரகுபதி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் திமுக அரசினுடைய திட்டங்கள் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை உணர்ந்து அந்த திட்டங்களை காப்பி அடித்து தேர்தல் வாக்குறுதியாக தந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். திமுகவின் திட்டங்களை காப்பி அடித்து வாக்குறுதியாக தரும் பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் என்ன ஆனது என்று தன்னுடைய மனசாட்சியை கேட்டு பார்க்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய தினம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டம் என்பது 2021 சட்டப்பேரவை தேர்தலில் மகளிருக்கு கட்டணமில்லா பயணம், மாதந்தோறும் 1000 ரூபாய் போன்ற வாக்குறுதியை தந்து திமுக ஆட்சிக்கு வந்தபோது கவர்ச்சியான திட்டங்களை அறிவித்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். இப்போது குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுத்து கடத்துவது போல நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அளித்து திமுக மக்களை ஏமாற்றி விட்டது என்றெல்லாம் விமர்சனம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்போது அந்த திட்டங்களையே தன்னுடைய வாக்குறுதியாக உருமாற்றி பேசுவது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். புதிதாக எதையும் வாக்குறுதியாக தர இயலாத எடப்பாடி பழனிசாமி திமுகவின் வெற்றிகரமாக நிறைவேற்றிய திட்டங்களையே காப்பி பேஸ்ட் வாக்குறுதியாக அறிவித்திருக்கிறார் எனவும் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற கோட்பாட்டை அடித்தளமாக கொண்டு செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு திட்டங்களால் மக்கள் தமிழ்நாட்டில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அந்த திட்டங்களை அதிமுக காப்பியடிக்கிறது என்றும் அவர் கடுமையான அந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.